Okay, I'll start the session. Let the others join meanwhile. Yesterday we were discussing about calibration and validation. So just I would like to recollect what we have discussed yesterday. So calibration is used to demonstrate a particular instrument or a device. அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோ ஒரு டிவைஸோ அதை செய்யும்போது அதுல இருந்து வர்ற ரீடிங் வந்து சரிவர வருதா அப்படின்னு பார்க்கறது தான் கேலிபிரேஷன். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம ஆப்ரேட் பண்றோம். ஆப்ரேட் பண்ணும்போது we are getting some reading. அதில் ஆப்ரேட் பண்ணும்போது வர்ற ரீடிங் வந்து சரியா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத என்ஷூர் பண்றது இட் இஸ் ரிலேட்டட் டு கேலிபிரேஷன். அண்ட் வேலிடேஷன் அப்படிங்கிறது இட் இஸ் டாக்குமெண்டட் எவிடன்ஸ். இட் இஸ் அ டாக்குமெண்டட் எவிடன்ஸ். அது எதுக்கு எவிடன்ஸ் அப்படின்னா இட் மே பி அ ப்ராசஸ், எக்யூப்மெண்ட் ஆர் அ மெத்தட். It is consistently, it is meeting acceptance criteria. ஒரு அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா ஒன்று இருக்கும். அது இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு ப்ராசஸாக இருக்கட்டும், ஒரு மெத்தடாக இருக்கட்டும், அந்த அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியாவை சரிவர அந்த கிரைட்டீரியா உள்ளர வருதா இல்லையா, அதுதான் வேலிடேஷன். அண்ட் கேலிபிரேஷன் வந்து இட் நீட்ஸ் அ ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்ட். கேலிபிரேஷனில் வி யூஸ் ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்டுங்கிறது இருக்கும். அதை வச்சு தான் நம்ம எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுவோம் கேலிபிரேஷன்ல. வேலிடேஷன்ல ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்டே கிடையாது. நேற்று நம்ம யூவி கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் டே பிஃபோர் எஸ்டர்டே. ஸோ அதில் யூவியில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்ட் வி ஹவ் யூஸ்டு. லைக் வி யூஸ்டு பொட்டாசியம் டைக்ரோமேட், பொட்டாசியம் குளோரைடு, ரைட். இது எல்லாமே வந்து இட் இஸ் ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ். பட் வேலிடேஷன்ல அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் வி டோன்ட் ஹாவ். And the main objective of calibration, it ensures a measuring device or instrument. ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து சரியான ரிசல்ட்டை கொடுக்குதா இல்லையா, அதுதான் கேலிபிரேஷன். வேலிடேஷனுங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் ரிலேட்டட் டு அ மெத்தட், அ ப்ராசஸ், அ எக்யூப்மெண்ட், அ சிஸ்டம். இது எல்லாமே யூனிஃபார்மா இருக்கா இல்லையா, யூனிஃபார்மிட்டி. மெயின்லி இட் இஸ் ரிலேட்டட் டு யூனிஃபார்மிட்டி. யூனிஃபார்மிட்டி ஆஃப் எக்யூப்மெண்ட், அ மெத்தட், அ சிஸ்டம், இது எல்லாமே யூனிஃபார்மா ரிசல்ட்டை கொடுக்குதா இல்லையா, இதை தெரிஞ்சுக்கிறது தான் வேலிடேஷன். அண்ட் கேலிபிரேஷன் இஸ் யூஸ்டு டு பெர்ஃபார்ம் அண்ட் ஐடென்டிஃபை த டீவியேஷன். ஏதாவது டீவியேஷனோ ட்ரிஃப்டோ அது மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அது சரியா இருக்கா இல்லையான்னு பார்க்கறது தான் கேலிபிரேஷனோட வேலை. வேலிடேஷன் என்ன அப்படின்னா whenever you are going to change, சேஞ்சஸோ ஏதாவது ஒரு மாடிஃபிகேஷன் நடந்துச்சு அப்படின்னா அப்போ we have to do the revalidation. அண்ட் கேலிபிரேஷனுக்கு தனியாக எஸ்ஓபி இருக்கும். வேலிடேஷனுக்கு எஸ்ஓபி கிடையாது, வேலிடேஷன் ப்ரோட்டோகால் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ we need to do as per the validation protocol. கேலிபிரேஷனுக்கு ப்ரோட்டோகால் கிடையாது, எஸ்ஓபி இருக்கும். அண்ட் கேலிபிரேஷனுடைய ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா இட் இஸ் adjust the precision and accuracy of the instrument. ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுடைய precision and accuracy we can able to control by calibration. Validation is to control the precision and accuracy of equipment. இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு எக்யூப்மெண்ட்டுக்கு வித்தியாசம் இருக்கு. இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறது இட் இஸ் கிவிங் சம் ரீடிங். அதாவது யூ ஆர் அதில் ஏதோ ஒரு அனலைட் நீங்கள் வைக்கிறீங்க, அந்த அனலைட்டை உள்ள வைக்கும்போது அதுல இருந்து உங்களுக்கு சில ரீடிங் கிடைக்குது. இட் மே பி அப்சர்பன்ஸ், இட் மே பி எமிஷன், ரைட். ஸோ நம்ம என்ன சப்ஸ்டன்ஸ் உள்ள வைக்கிறோமோ அது சம் ரீடிங் இட் இஸ் கோயிங் டு கிவ், ரைட். அது இன்ஸ்ட்ருமெண்ட். ஆனால் எக்யூப்மெண்ட் அப்படிங்கிறது இட் இஸ் யூஸ்டு ஃபார் அ பர்டிகுலர் ப்ராசஸ். சே டேப்லெட் பஞ்சிங் மெஷின், இட் இஸ் எக்யூப்மெண்ட். ஓவன், ஹாட் ஏர் ஓவன், இட் இஸ் எக்யூப்மெண்ட். யூவி ஸ்பெக்ட்ரோஃபோட்டோமீட்டர் இஸ் அ இன்ஸ்ட்ருமெண்ட். எலக்ட்ரானிக் பேலன்ஸ் இஸ் அ இன்ஸ்ட்ருமெண்ட். ஆர் pH மீட்டர் இஸ் அ இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறது நம்ம அனலைட்டை வைக்கும்போது ஒரு டேட்டா கிடைக்கும். வேறஸ் எக்யூப்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட ப்ராசஸை முடிக்கிறதுக்கு we are using it. அவ்வளோ. ஸோ எக்யூப்மெண்ட்டுக்கு பண்ணுறது வேலிடேஷன், இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பண்ணுறது கேலிபிரேஷன். அண்ட் இட் இஸ் ஆல்சோ கேலிபிரேஷனுடைய கிரைட்டீரியா என்ன அப்படின்னா இட் இஸ் எலிமினேட்டிங் த பயாஸ். பயாஸ் அப்படின்னா ஏற்ற இறக்கமா ஒரு இதுக்கு there may be
சிலதுல நமக்கு வந்து பாசிட்டிவா சொல்லுவோம், சிலது நெகட்டிவா சொல்லுவோம். அது யூனிஃபார்மா இல்லாம there may be a bias. And all validation confirms that no bias exists in the instrument. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல பயாஸே இல்லை அப்படிங்கிறது தான் வேலிடேஷன். ஆல்மோஸ்ட் ரெண்டுமே பயாஸ் இல்லாம பண்றது தான், எந்த விதமான சார்பு இல்லாம பண்றது தான் பயாஸ். அப்படின்னா ஏதோ ஒருத்தரை சார்ந்து ரிசல்ட் கொடுக்கறது பயாஸ். ஸோ எந்த விதமான சார்பு இல்லாம ஒரு ரிசல்ட் தான் அன்பயாஸ்டு ரிசல்ட். ஸோ இந்த ரெண்டுமே இட் இஸ் கிவிங் அஸ் அன்பயாஸ்டு ரிசல்ட். ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குவாலிஃபிகேஷன். We'll move on to qualification, right? So we begin with qualification. Qualification அப்படின்னா என்ன? It is an action of providing a documented evidence. Qualification அப்படிங்கிறத நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, வேலிடேஷன்ல ஒரு பகுதி தான் குவாலிஃபிகேஷன். Qualification is a part of validation. You can see this. Qualification is a part of validation. அப்ப qualification அப்படிங்கிறது என்ன? It is the action of providing documented evidence. இது என்ன பண்ணுது அப்படின்னா, it is providing a documented evidence. எதுக்கு documented evidence அப்படின்னா, equipment, premises, a system, இது எல்லாமே சரியா இன்ஸ்டால் ஆயிருக்குது, இது எல்லாமே சரிவர பெர்ஃபார்ம் ஆகுது. All these systems, instruments, premises, equipments, all these are all installed properly, it is performing properly, and it is ready for the intended use. இது எல்லாமே யூஸுக்கு ரெடியா இருக்குது அப்படிங்கிறதா குவாலிஃபிகேஷன். எதெல்லாம் ரெடியா இருக்கு? premises, equipment, system, இது எல்லாமே சரிவர இன்ஸ்டால் பண்ணிருக்கு, இது எல்லாமே இட் இஸ் ரெடி ஃபார் யூஸ் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ற ப்ராசஸ் தான் குவாலிஃபிகேஷன். அண்ட் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது வேலிடேஷனுடைய ஒரு பகுதி. குவாலிஃபிகேஷன்ல 6 ஸ்டேஜ் இருக்கு. 6 different stages of qualification are there. என்னெல்லாம் ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, DQ, IQ, OQ, PQ, right? And ஒன்னொன்னா we'll see. DQ அப்படிங்கிறது என்னன்னா, டிசைன் குவாலிஃபிகேஷன். டிசைன் பேர்லயே தெரியுது. டிசைன் அப்படின்னா எக்யூப்மெண்ட்டுக்கு ஒரு டிசைன் இருக்கும். நிறைய எக்யூப்மெண்ட்டுக்கு இட் இஸ் அவைலபிள் வித் சம் டிசைன்ஸ். ஸோ DQ என்ன பண்ணுது அப்படின்னா, இட் இஸ் ப்ரொவைடிங் டாக்குமெண்டட் வெரிஃபிகேஷன். எதுக்கு அப்படின்னா, டிசைன், ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் இன்ஸ்டாலேஷன். ஒரு எக்யூப்மெண்ட்டை வாங்குறோம், அதோட டிசைனு. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் வி ஆர் கெட்டிங் அ வாஷிங் மிஷின். வாஷிங் மிஷினா நிறைய டிசைன்ஸ் இருக்குது. ஃப்ரண்ட் லோடு, டாப் லோடு, அதுலேயே வந்து தெர் ஆர் மெனி டிசைன்ஸ் ஆர் அவைலபிள். அப்போ அந்த மெஷினுடைய டிசைன் இஸ் வித்தின் த ஸ்டாண்டர்ட். குறிப்பிட்ட ஸ்டாண்டர்ட் உள்ளார இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ ஆல் த கீ ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த டிசைன், ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் இன்ஸ்டாலேஷன், அந்த டிசைன் பண்றது, இன்ஸ்டால் பண்றது, இது எல்லாமே மேனுஃபேக்சரர் வந்து ஒரு புரோட்டோகால் வச்சிருப்பாங்க, ஒரு வேலிடேஷன் புரோட்டோகால் வச்சிருப்பாங்க. இந்த வேலிடேஷன் புரோட்டோகால் படிதான் இந்த டிசைன் இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் DQ. ஸோ யூ நீட் டு ரிமெம்பர், DQ அப்படிங்கிறது நம்ம ஒரு எக்யூப்மெண்ட் வாங்குறோம், சேம் வாஷிங் மிஷின், அதுக்கு ஒரு டிசைன் இருக்கு. அப்ப நம்ம பண்ற டிசைனை மேனுஃபேக்சரர் வந்து ஒரு இப்படிதான் டிசைன் இருக்கணும் அப்படின்னு ஒரு டிசைன் போட்டு வச்சிருப்பாங்க. அந்த டிசைனும் நமக்கு வந்த டிசைனும் ஒன்னா இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்றது தான் DQ. ஸோ டிசைன் குவாலிஃபிகேஷன். ரெண்டாவது என்ன அப்படின்னா, இன்ஸ்டாலேஷன் குவாலிஃபிகேஷன். இது என்ன அப்படின்னா, எப்பயுமே நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோ எக்யூப்மெண்ட்டை வாங்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யார் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை சப்ளை பண்றாவோ அவங்க நம்ம அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாங்கின உடனே நம்ம ப்ரிமிசஸ்ல அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து இன்ஸ்டால் பண்ணுவாங்க. நீங்க இந்த எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸே பாருங்க, உங்க வீட்டில் வாங்குற எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸ், இட் மே பி ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், அது மாதிரி ஏதாவது வாங்கினீங்க அப்படின்னா உங்க வீட்டுக்கே அந்த மேனுஃபேக்சரர் யாரோ
அந்த சர்வீஸ் பர்சன் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மேனுஃபேக்சரருடைய ஆத்தரைஸ்டு சர்வீஸ் பர்சன் தே வில் கம் டு யுவர் ப்ரிமிசஸ். உங்க வீட்டுக்கு வந்து அந்த மிஷினை அன்பாக்ஸ் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணி இட் இஸ் ஒர்க்கிங் ப்ராப்பர்லி அப்படின்னு என்ஷூர் பண்ணிட்டு போவாங்க. அதுதான் ஐக்யூ. ஐக்யூ இஸ் அ டாக்குமெண்ட் தட் எக்யூப்மெண்ட் இஸ் ப்ராப்பர்லி இன்ஸ்டால்டு. ஏன்னா நம்மளா வச்சோம் அப்படின்னா சரியா நம்ம வச்சிருக்க மாட்டோம். இப்போ வாஷிங் மிஷின் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஃபிளாட் சர்ஃபேஸ்ல வைக்கணும். அந்த ட்ரம் வந்து ஏற்ற இறக்கமா இருக்கக்கூடாது. இவ்வளோ பவர் அவுட்டேஜ் தான் நமக்கு வேணும். அதில் நமக்கு மேபி வி மே ஹாவ் சம் ஸ்டெபிளைசர். அது மாதிரி சம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மைட் ஹவ் கிவன். யாரு அந்த மேனுஃபேக்சரர் வந்து அந்த மெஷினை நீங்க உங்க வீட்டில் வைக்கணும் அப்படின்னா இதெல்லாம் ப்ரீ ரிக்விசைட்ஸ், இதெல்லாம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்ப நம்ம வீட்டில் அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இருக்கா அப்படின்னு அவங்க என்ஷூர் பண்ணி அதுல அவங்க இன்ஸ்டால் பண்ணி கொடுப்பாங்க. அதுதான் ஐக்யூ. It covers the equipment system descriptions which includes the operation principle. இதுல எப்படி இருக்கும்னா எப்படி அதை ஆப்ரேட் பண்றது, என்னெல்லாம் டிசைன் ரெக்குயர்மெண்ட்ஸ், எக்யூப்மெண்ட் உடைய ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, நியூ ஃபீச்சர்ஸ், என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ், என்னெல்லாம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், அதுல என்னெல்லாம் பைப்ஸ் எல்லாம் இருக்குது, இது எல்லாமே அதுல வந்து இன்க்ளூட் ஆயிரும். பைப்பிங், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், டயக்ராம்ஸ், இது எல்லாமே அதுல வந்து இட் இஸ் இன்க்ளூடட். இது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஐக்யூ, இன்ஸ்டாலேஷன் குவாலிஃபிகேஷன். முதல் என்ன சொன்னோம், டிக்யூ. டிக்யூ அப்படிங்கிறது டிசைன். அது இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாங்குறோம், ஒரு பர்டிகுலர் டிசைன்ல இருக்குது. அந்த டிசைன் மேனுஃபேக்சரர் கொடுத்த டிசைனும் இந்த டிசைனும் ஒன்னா இருக்கா இல்லையா அப்படின்னு என்ஷூர் பண்றதுதான் டிக்யூ. ஐக்யூ அப்படிங்கிறது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நம்மளுடைய ப்ரிமிசஸ்ல வச்சாச்சு. அப்ப நம்மளுடைய ப்ரிமிசஸ்ல வச்சிட்டோம் அப்படின்னா அப்ப அது சரிவர இன்ஸ்டால் ஆயிருக்குதா இல்லையா அப்படின்னு மேனுஃபேக்சரர் சைட்ல இருந்து some or other persons will visit your premises and they will ensure it has been properly installed அப்படின்னு அவங்க என்ஷூர் பண்ணுவாங்க. அதுதான் ஐக்யூ. We'll see the next qualification which is OQ. OQ அப்படின்னா operational qualification. OQ அப்படிங்கிறது ஆபரேஷனல் குவாலிஃபிகேஷன். ஆபரேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது என்னன்னா the document that equipment operates within established limit. அதாவது ஒரு எக்யூப்மெண்ட் ஆப்ரேட் ஆகுது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டாலரன்ஸ் லெவல் அப்படின்னு இருக்கும். ஸோ இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் டாலரன்ஸ் லெவல்ல தான் அந்த எக்யூப்மெண்ட் இஸ் ஆப்ரேட்டிங். The equipment is operating at the tolerance level. இந்த லிமிட்ல இருந்து இந்த லிமிட் வரைக்கும் அது நல்லா ஆப்ரேட் ஆகும் அப்படின்னு ஒரு ரேஞ்ச் வந்து மேனுஃபேக்சர் கொடுத்துருக்காங்க. அதே ரேஞ்சுக்குள்ளாரதான் இது ஆப்ரேட் ஆகுது, அந்த ரேஞ்சு கீழேயோ மேலேயோ இது ஆப்ரேட் ஆகலை அப்படின்னு என்ஷூர் பண்றதுதான் ஓக்யூ. ஓக்யூ இஸ் ஆபரேஷனல் குவாலிஃபிகேஷன். It is a document that ensure equipment is operating within the limit and tolerance. So it's covering the equipment operation procedure. எல்லாமே ஒரு கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட், ஒரு கண்ட்ரோல்டு லிமிட்டுக்குள்ளார நடக்குதா இல்லையா அப்படின்னு என்ஷூர் பண்றதுதான் ஓக்யூ. அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பிக்யூ. பிக்யூ அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் குவாலிஃபிகேஷன். பிக்யூஎஸ் பெர்ஃபார்மன்ஸ் குவாலிஃபிகேஷன். ஸோ அதனது பெர்ஃபார்மன்ஸ் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஆப்ரேட் பண்ணி பார்க்குறோம். டாக்குமெண்டட் எவிடன்ஸ் தட், இது எல்லாமே டாக்குமெண்டட் எவிடன்ஸ். நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், எப்பெல்லாம் நம்ம வேலிடேஷன் அப்படின்னு சொல்றோமோ வேலிடேஷன் அப்படின்னாலே இட் இஸ் அ டாக்குமெண்டட் எவிடன்ஸ். வேலிடேஷன் இஸ் அ டாக்குமெண்டட் எவிடன்ஸ். இட் இஸ் அ டாக்குமெண்டட் எவிடன்ஸ் டு என்ஷூர். வேலிடேஷன் இஸ் அ டாக்குமெண்டட் எவிடன்ஸ், ரைட்? அதுல நிறைய குவாலிஃபிகேஷன் இருக்கு. குவாலிஃபிகேஷன் இஸ் a part of validation. அரௌண்ட் 6 குவாலிஃபிகேஷன் இருக்கு, அதான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். பர்ஃபார்மன்ஸ் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது என்னன்னா இட் இஸ் அ டாக்குமெண்டட் எவிடன்ஸ் தட் எக்யூப்மெண்ட் இஸ் ஆப்ரேட்டிங் ரிலையபிளி as intended for the process under routine minimum operation range. ஸோ அப்போ ஓக்யூவும் பிக்யூவும் ஆல்மோஸ்ட் மோரலெஸ் ஒரே மாதிரி இருக்கு பாருங்க. ஓக்யூ அப்படிங்கிறது இட் இஸ் ஆப்ரேட்டிங் வித்தின் த லிமிட். அதே இது பிக்யூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா
எக்யூப்மெண்ட் இஸ் ஆப்ரேட்டிங் ரிலையபிளி. ஆனால் பிக்யூங்கிறது என்னன்னா எந்த பர்பஸ்க்காண்டி அந்த எக்யூப்மெண்ட்டை வச்சிருக்கிறோமோ அந்த பர்பஸை சால்வ் பண்ணணும். இப்போ நீங்க யூவி வச்சிருக்கீங்க, யூவியுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா அப்சர்பன்ஸை பார்க்கறது. ஒரு அனலைட்டை உள்ள வச்சீங்க அப்படின்னா அந்த அனலைட்டுடைய அப்சர்பன்ஸை மெஷர் பண்றது யூவியுடைய வேலை, ரைட்? அதுதான் இங்கே பிக்யூ. ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னா எந்த வேலைக்காண்டி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாங்கியிருக்கோமோ அந்த வேலையை அது சரிவர செய்யுது. அதான் பெர்ஃபார்மன்ஸ். டாக்குமெண்டட் எவிடன்ஸ் தட் எக்யூப்மெண்ட் இஸ் ஆப்ரேட்டிங் ரிலையபிளி அஸ் இன்டெண்டட் ஃபார் த ப்ராசஸ். எந்த ப்ராசஸ்க்காண்டி அதை வாங்கியிருக்கோமோ அந்த ப்ராசஸ்க்கு இட் இஸ் இன்டெண்டட் ஃபார் தட் ப்ராசஸ் அண்டர் தி ரொட்டீன் ஆப்ரேஷனல் ரேஞ்ச். ஸோ அந்த ரொட்டீன் ஆப்ரேஷனல் ரேஞ்சில் இட் இஸ் அந்த ரேஞ்சில் இட் இஸ் இன்டெண்டட் அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணுறது தான் the role of the PQ. அதுதான் PQ is ensuring. And PQ is proving consistency in the performance of an instrument. அந்த எக்யூப்மெண்ட் வந்து ஒரே மாதிரி ரீடிங் கொடுக்குதா இல்லையா, கன்சிஸ்டன்சி. சீரா நீங்க மறுபடியும் எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் ஒரே மாதிரி ரீடிங் வருதா இல்லையா அப்படின்னு என்ஷூர் பண்றது PQ உடைய வேலை. ஸோ இட் இஸ் ஆல்சோ கலெக்டிங் தி டெஸ்ட் ரிசல்ட்ஸ் ஓவர் அ சூட்டபிள் டைம் பீரியட். ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்கு நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டை திருப்பி செஞ்சு பார்த்து அந்த ரீடிங் எல்லாம் கம்பைல் பண்ணி சரிவர வருதா இல்லையா அப்படின்னு என்ஷூர் பண்றோம். அதுதான் வந்து இட் இஸ் ரிலேட்டட் டு பிக்யூ. ஸோ அடுத்த கியூ என்னன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இஸ் சிக்யூ. சிக்யூ அப்படின்னா காம்போனன்ட் குவாலிஃபிகேஷன். காம்போனன்ட் அப்படிங்கிறது என்னன்னா ஆக்சிலரி காம்போனன்ட்ஸ், right? It refers to manufacture of auxiliary components to ensure that they are manufactured to the correct design criteria. அதாவது ஒரு எக்யூப்மெண்ட் வாங்குறோம்னா அதுல நிறைய சின்ன பார்ட்ஸ் இருக்கும். அந்த எக்யூப்மெண்ட்ல இருக்கிற பார்ட்ஸ் எல்லாமே சரிவர டிசைன் பண்ணியிருக்காங்களா இல்லையா. மேனுஃபேக்சரிங் ஆஃப் தி ஆக்சிலரி காம்போனன்ட்ஸ். ஆக்சிலரி அப்படின்னா அந்த எக்யூப்மெண்ட்ல இருக்கிற பார்ட்ஸ் அது எல்லாமே சரிவர டிசைன் பண்ணியிருக்காங்களா இல்லையா. இட் மே பி காம்போனன்ட்ஸ் சச் அஸ் கார்டன்ஸ், லேபிள், ஷிப்பிங் கேஸ். இதெல்லாம் வந்து ஆன்சிலரி ஆர் ஆக்சிலரி காம்போனன்ட்ஸ். இது எல்லாமே ரேஞ்சில் இருக்கா இல்லையா அப்படின்னு என்ஷூர் பண்றது தான் சிக்யூ. ரேண்டம் இன்ஸ்பெக்ஷன்ஸ் டு பி கேரிட் அவுட். அதாவது இப்போ நம்ம கார்டன்ஸ்ல நம்மளே பண்ண மாட்டோம், வெளியில இருந்து வாங்குவோம். அப்ப நம்ம என்ன பண்ணணும், யார்கிட்ட இருந்து அந்த பொருளை வாங்குறோம், வெண்டார், அந்த வெண்டாருடைய சைட்டுக்கு போய் அவங்க சரிவர இதை மேனுஃபேக்சர் பண்றாங்களா அல்லது நம்ம கொடுத்துருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன் அவங்க மீட் பண்றாங்களா இல்லையா அப்படின்னு நம்மளே அங்க போய் அதை என்ஷூர் பண்ணணும். அதுதான் சிக்யூ, காம்போனன்ட் குவாலிஃபிகேஷன். காம்போனன்ட் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது இட் இஸ் பெர்ஃபார்ம்டு ஃபார் காம்போனன்ட்ஸ், ஆக்சிலரி காம்போனன்ட்ஸ் அப்படின்னு. இட் இஸ் பெர்ஃபார்ம்டு ஃபார் ஆக்சிலரி காம்போனன்ட்ஸ். அடுத்தது என்ன அப்படின்னா ஆர்கியூ. ஆர்கியூ, ரைட்? ஸோ சிக்யூ பார்த்தோம், இது என்னது அப்படின்னா ஆர்கியூ. ஸோ ஆர்கியூ, ஆர்கியூ அப்படின்னா ரீகுவாலிஃபிகேஷன். ஆர்கியூ ரெஃபர்ஸ் டு it ensures that equipment is still in a qualified state. அதாவது நம்ம வாங்கியிருக்கிற எக்யூப்மெண்ட்டு சரியான குவாலிஃபைட் ஸ்டேட் அப்படின்னா நல்லா ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். எல்லா குவாலிட்டி கண்ட்ரோல் டெஸ்ட்டும் பாஸ் ஆன எக்யூப்மெண்ட் இஸ் ஸ்டில் இன் அ குவாலிஃபைட் ஸ்டேட் ஆஃப்டர் எனி மாடிஃபிகேஷன் ஆஃப் ரீலொகேஷன் ஆஃப் த எக்யூப்மெண்ட். அதாவது என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு எக்யூப்மெண்ட்டை வாங்கியாச்சு, அதை ஒரு இடத்துல வச்சாச்சு, அந்த இடத்துல இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ நான் வேற பர்பஸ்க்காண்டி என்ன பண்றேன், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை அந்த இடத்துல இருந்து தூக்கி வேற ஒரு இடத்துக்கு வைக்கிறோம். அப்ப வேற ஒரு இடத்துக்கு வைக்கும்போது இப்ப ஏற்கனவே ஒரு தடவை ஐக்யூ பண்ணி அந்த இடத்துல எல்லாம் பொருத்தி வச்சிருப்பீங்க. ஐக்யூங்கிறது எக்யூப்மெண்ட்டை வாங்குறோம், அந்த ப்ரிமிசஸ்ல ஒரு குறிப்பிட்ட இடத்துல அதை இன்ஸ்டால் பண்ணி சரியா வேலை பார்க்குதுன்னு சொல்லி வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்றோம், வேற சில பர்பஸ், ஆப்ரேஷனல் பர்பஸ்க்காண்டி அந்த எக்யூப்மெண்ட் அந்த இடத்துல இருந்து தூக்கி வேற இடத்துல வைக்க போறோம். அப்ப வேற இடத்துல வைக்கிறோம் அப்படின்னா திரும்பி ரீகுவாலிஃபிகேஷன் பண்ணணும். ஏன்னா நம்ம இடத்த மாத்தியாச்சு. அப்ப புது இடத்துல வைக்கும்போது அது என்ன மாதிரி இடம்,
அதுல நமக்கு கரண்ட் சப்ளை சரியா வருதா, வோல்டேஜ் ப்ராப்பரா இருக்குமா, அந்த லேண்ட் சர்ஃபேஸ் எந்த மாதிரி இருக்கு, அதுல வந்து ஏரியா நமக்கு சரி வர அந்த பொருளை எக்யூப்மெண்ட்டை வைக்கிறதுக்குரிய சூட்டபிள் ஏரியா இருக்கா, ரைட்? இது எல்லாமே we have to ensure. அதுதான் RQ, ரீகுவாலிஃபிகேஷன், ரைட்? ஸோ குவாலிஃபிகேஷன்ல 6 வகையான குவாலிஃபிகேஷன் இருக்கு. ஸோ வில் summarize DQ, IQ, PQ, right? And OQ, CQ and RQ. இதுதான் வந்து RQs. Qங்கிறது it is related to qualification, right? So முதல்ல it is related to design qualification. ஸோ அந்த எக்யூப்மெண்ட் உடைய டிசைன் வந்து மேனுஃபேக்சரர் கொடுத்த புரோட்டோகால் படி இருக்கா இல்லையான்னு பார்க்கறது டிக்யூ. ஐக்யூங்கிறது பொருள் வந்து அந்த ப்ரிமிசஸ்க்கு வந்துருச்சு, ப்ரிமிசஸ்ல பொருள் அன்பாக்ஸ் பண்ணி அங்கே இன்ஸ்டால் பண்ணி ப்ரீரிக்விசைட்ஸ் அந்த கம்பெனி கொடுத்துருக்கிற எல்லா ரெக்குவயர்மெண்ட்ஸும் சரிவர அங்கே வருதா இல்லையா அப்படின்னு என்ஷூர் பண்ணி அந்த இடத்துல பொருளை ஃபிட் பண்ணிருக்கீங்க எக்யூப்மெண்ட்டை, அது ஐக்யூ. ஓக்யூ அப்படிங்கிறது அதை ரன் பண்ணி பார்த்து அவங்க என்ன ரேஞ்சில் அதை ரன் ஆகும்னு சொல்லியிருக்காங்களோ அந்த ரேஞ்சில் டாலரன்ஸ் லிமிட், கெப்பாசிட்டி இது எல்லாமே குறிப்பிட்ட ரேஞ்சில் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கறது தான் ஆப்ரேஷனல் குவாலிஃபிகேஷன் ஓக்யூ. பிக்யூங்கிறது ஓக்யூங்கிறது மோரர்லெஸ் நியரா இருக்கும். அதுல என்ன அப்படின்னா பிக்யூலையும் we are running the instrument. அதை ரன் பண்ணி பார்த்து ரொட்டீன் மெயின்டெனன்ஸ், ஆப்ரேட்டிங் ரேஞ்சு, மேக்ஸிமம், மினிமா இது எல்லாமே ரேஞ்ச் உள்ளார இருக்கா இல்லையா, அந்த எக்யூப்மெண்ட்ல இருந்து வர்ற ரீடிங்கு கன்சிஸ்டண்டா நமக்கு ஆன்சர் வருதா, யூஆர் ரன்னிங் எக்யூப்மெண்ட் அதுல ரீடிங் வந்து சரிவர கன்சிஸ்டண்டா வருதா இல்லையா அப்படின்னு பாக்குறது தான் இஸ் பிக்யூ. ஸோ பிக்யூங்கிறது ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல பண்றோம். சிக்யூ அப்படிங்கிறது ஆக்சிலரி காம்பனன்ட்ஸ் லைக் லேபிள்ஸு, கார்டன்ஸு, கேஸு இதெல்லாம் வந்து அலைடு காம்பனன்ட்ஸ், அதெல்லாம் சரிவர தயார் பண்ணிக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கறது தான் சிக்யூ. ஆர்கியூ அப்படிங்கிறது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றி வச்சிட்டோம், அப்போ என்ன பண்ணுறோம், மறுபடியும் அது ரீகுவாலிஃபிகேஷன் தான். ரீகுவாலிஃபிகேஷன் ஒரு குறிப்பிட்ட டைம் இன்டர்வல்ல பண்ணிகிட்டே இருக்கும், ரைட்? இது எல்லாமே ரிலேட்டட் டு குவாலிஃபிகேஷன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தி வேலிடேஷன். வேலிடேஷன் எதுக்காண்டி நம்ம செய்யணும், வாட் இஸ் த நீட் ஆஃப் டூயிங் அ வேலிடேஷன், ரைட்? ஏன் நம்ம வேலிடேஷன் பண்றோம்? ஃபர்ஸ்ட், குவாலிட்டி அஷூரன்ஸ். வேலிடேஷன் இஸ் ensuring the quality. It is ensuring the quality of, it is assuring the quality assurance. அதான் முத இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா வேலிடேஷன் பண்ணியாச்சு அப்படின்னா அது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா அந்த குறிப்பிட்ட பர்டிகுலர் ப்ராடக்ட் இஸ் up to the requirements, it is meeting the requirements, right? Quality assurance. ரெண்டாவது என்ன அப்படின்னா காஸ்ட் ரிடக்ஷன். நீங்க யூ ஆர் டூயிங் பர்டிகுலர் மெத்தட் ஆர் எக்யூப்மெண்ட்ல சம் ப்ராசஸ் செய்யறோம், அதுல வேலிடேஷன் பண்ண எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணி நீங்க அந்த பர்டிகுலர் ப்ராசஸை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு காஸ்ட் கட்டிங் வரும், அதனால நிறைய செலவு ஏற்படாது. இட் will lead to cost reduction. அது ஒன் ஆஃப் தி கிரைட்டீரியா, காஸ்ட் ரிடக்ஷன், ஆப்டிமைசேஷன் ஆஃப் த ப்ராசஸ். இதனால ரீடெஸ்ட், ரீஒர்க், ரிஜெக்ஷன் இது எல்லாமே இட் வில் பி ரெடியூஸ்டு. மூணாவது என்ன அப்படின்னா ரெகுலேட்டரி கம்ப்ளையன்ஸ். அதனால நமக்கு ரெகுலேட்டரி கம்ப்ளையன்ஸ் வில் பி, we are able to get the regulatory compliance. அதனால ரெகுலேட்டரி கம்ப்ளையன்ஸ், ரெகுலேட்டரி கம்ப்ளையன்ஸ் அப்படின்னா லைக் ஜிஎல்பி, ஜிஎம்பி அது மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாமே ரெகுலேட்டரி பாடிஸ். வேலிடேஷன் பண்ணும்போது எல்லா ரெகுலேட்டரி பாடிஸுடைய கொடுத்துருக்கிற நார்ம்ஸ்க்கு நம்மளுடைய மெத்தட் ஆர் எக்யூப்மெண்ட் இஸ் கம்ப்ளைங். நம்மளோட எக்யூப்மெண்ட் வந்து அந்த ரெகுலேட்டரி கைட்லைன்ஸை கம்ப்ளை பண்ணுது. இட் இஸ் கம்ப்ளைங் வித் தி ரெகுலேட்டரி நார்ம்ஸ், அதான் ரெகுலேட்டரி கம்ப்ளைன்ஸ். நாலாவது என்னன்னா இட் அஷ்யூர்ஸ் தி குவாலிட்டி. ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேயே பார்த்தோம், குவாலிட்டி அஷூரன்ஸ். இதனால இட் இஸ் அஷ்யூரிங் தி குவாலிட்டி ஆஃப் தி ப்ராடக்ட்.
customer satisfaction. ஏன்னா quality is inbuilt into the product. நீங்க ஃபைனல் ப்ராடக்ட்ல மட்டும் குவாலிட்டி வரும்னு எதிர்பார்க்க முடியாது. It should be inbuilt into the product. ப்ராடக்ட்ல அது இருக்கணும். Increased efficiency, shortened lead time resulting in low inventory. Right? Increased efficiency. அந்த ப்ராடக்டுடைய எஃபிஷியன்சி அதிகமாகணும். ஷார்ட் லீட் டைம், லோ இன்வென்ட்ரி. இன்வென்ட்ரினா அடிக்கடி ஆர்டர் போட்டுக்கிட்டே இருக்கிறது. ஸோ லோ இன்வென்ட்ரி, இது எல்லாமே கண்ட்ரோலில் இருக்கும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வேலிடேஷன். ஃபியூவர் ரிஜெக்ட்ஸ் அண்ட் ரீஒர்க்ஸ். நிறைய ரிஜெக்ட் ஆகாது. வேலிடேஷன் ஒன்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிஜெக்ஷன் வந்து நிறைய இருக்காது. ஃபியூவர் ரிஜெக்ட்ஸ் அண்ட் ரீஒர்க்ஸ். மறுபடி நீங்கள் அதை போய் ரீஒர்க் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. fewer reject and rework. Longer equipment life. அந்த equipment உடைய லைஃப் ரொம்ப நாள் வரும். கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அண்ட் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இது எல்லாத்துக்குமே இட் இஸ் வெரி மச் யூஸ்ஃபுல். ஏன்னா வேலிடேட்டட் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா அதை ஈஸிலி யூ கேன் ஏபிள் டு எக்ஸ்போர்ட் ஆர் இம்போர்ட். ஏன்னா இட் இஸ் கம்ப்ளைங் வித் தி கைட்லைன்ஸ். And reduce the testing in process and finished goods. More rapid, accurate investigations in process deviation. So, deviations பெருசா இருக்காது. எல்லாமே வந்து more rapid and reliable startup of new equipment. நீங்க புது equipment பண்ணும்போது it is highly reliable. Easier scale up from development. Scale up அப்படின்னா it is multiplication. முதல்ல நீங்க பைலட் ஸ்கேல்ல பண்ணிருப்பீங்க. பைலட் ஸ்கேல்னா சின்ன லெவல்ல பண்றோம். அதை வந்து we can able to scale up, can increase it, and easier maintenance of the equipment. Validation பண்ணீங்க அப்படின்னா எக்யூப்மெண்ட்டை மெயின்டைன் பண்றது ரொம்ப ஈஸி. எம்ப்ளாயீஸ்க்கு நிறைய ஒரு அவேர்னஸ் இருக்கும். அந்த ப்ராசஸை என்ன மாதிரி பண்றது, ஹவு டு எக்ஸிக்யூட் தட் பர்டிகுலர் ப்ராசஸ் அப்படின்னு வேலை பார்க்குற எம்ப்ளாயீஸ்க்கு ஒரு ஐடியா அண்ட் அவேர்னஸ் வில் பி தேர். அண்ட் மோர் ரேபிட் ஆட்டோமேஷன். சீக்கிரமாகவே வந்து ஆட்டோமேட் பண்ணிடலாம். இது எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த வேலிடேஷன். ஸோ வேலிடேஷனுடைய மெயின் பிரின்சிபிள் என்ன அப்படின்னா இட் ஷுட் பி இன் கம்ப்ளைன்ஸ் வித் தி ரெகுலேட்டரி எக்ஸ்பெக்டேஷன். நீங்க ரெகுலேட்டரியில என்ன பண்றீங்களோ, ரெகுலேட்டரிங்கிறது என்ன, ரெகுலேட்டரி பாடிஸ் லைக் ஜிஎல்பி, ஜிஎம்பி, ஐசிஹெச், இவங்கெல்லாம் ரெகுலேட்டரி பாடி. இவங்கெல்லாம் என்ன நார்ம்ஸ் சொல்றாங்களோ அதுபடி நம்ம செய்யணும். ஏன்னா வேலிடேஷன்ல ஐசிஹெச் வந்து தே ஆர் கிவிங் சம் கைட்லைன்ஸ். அவங்க என்ன கைட்லைன் சொல்லியிருக்காங்களோ அதே கைட்லைன் நம்ம செய்யணும். ஐசிஹெச் ஆல்ரெடி வி ஆர் அவேர். QSEM, குவாலிட்டி, சேஃப்டி, எஃபிகசி அண்ட் மல்டி டிசிப்ளினரி ஏரியாஸ். இது எல்லாமே ப்ராடக்ட்ல இன்பில்ட்டா இருக்கணும். குவாலிட்டி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பிரின்சிபிள்ஸ் ஷுட் பி அப்ளைடு. ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், அதாவது Q14 கைட்லைன். குவாலிட்டி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், அதாவது டீவியேஷன் ஆச்சு அப்படின்னா எப்படி அதை கண்ட்ரோல் பண்றது, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். அண்ட் ஆன்கோயிங் ரிவ்யூ should take place to ensure that validated state is maintained and opportunity for continuing improvements are identified. So இது என்ன ensure பண்ணணும் அப்படின்னா continuous improvisation. Validated state is maintained and opportunity for continuing improvement. So கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். Continuous improvement is identified. Scope of validation. So scope of validation போறதுக்கு முன்னாடி I'd like to brief qualification of UV. And already நம்ம நேத்தே அதை பார்த்துட்டோம். லைட்டா டச் அப் பண்ணல. Qualification of UV. UV ஓட calibration நேத்து நம்ம பார்த்தோம். Calibration of UV spectroscopy. குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். அதுல 6 பார்த்தோம். 6ல் 4 வந்து ரொம்ப முக்கியம். இந்த 4 இப்போ உங்க ஸ்கிரீன்ல இருக்கிற 4 தான் ரொம்ப முக்கியமான குவாலிஃபிகேஷன். DQ, OQ, PQ, IQ 4 முக்கியமானது. ரைட்? யூவியை பொறுத்து இந்த 4 இது என்னன்றதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். DQனா என்ன, PQனா என்ன, OQனா என்னன்றத ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம், யூவியுடைய குவாலிஃபிகேஷன். யூவி எப்படி நம்ம குவாலிஃபை பண்றது, இந்த 4 ஆஸ்பெக்ட்ல யூவி எப்படி குவாலிஃபை பண்றது அப்படின்றத பார்க்க போறோம்.
ஸோ ஐக்யூ அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ நம்ம இன்ஸ்டியூட் இருக்கு, காலேஜ். நம்ம என்ன பண்றோம்? வி ஆர் பர்ச்சேசிங் யூவி. யூவியை வந்து வெளியில இருந்து வாங்குறோம். வெளியில இருந்து வாங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, யார் அந்த யூவியுடைய சப்ளையரோ அவங்க நம்மளுடைய காலேஜுக்கே வந்து அந்த யூவியை வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுப்பாங்க. அப்ப இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி அவங்க ஒரு லிஸ்ட் கொடுத்துருவாங்க, ப்ரீ ரிக்விசைட்ஸ். அதுல என்ன இருக்கும் அப்படின்னா, நீங்க வரும்போதே அந்த கம்பெனி சர்வீஸ் பீப்புள் வரும்போதே என்னெல்லாம் நீங்க ரெடியா வச்சிருக்கணும். என்ன நீங்க ரெடியா வச்சிருக்கணும் அப்படின்னா, தி பவர் அவுட்புட், எர்த்து சரியான கனெக்ஷன், பவர் அவுட்டேஜ் வரணும், எர்த்திங் சரிவர இருக்கணும், ரைட். அண்ட் அது இல்லாம வேற என்ன கேட்பாங்க அப்படின்னா, டேபிள், ஒர்க்கிங் டேபிள் வேணும், ஒரு கம்ப்யூட்டர் வேணும். இது எல்லாமே right. So இது எல்லாத்தையும் they will be ensuring it, and that is IQ, installation qualification. So they are checking the எங்க நம்ம அதை இன்ஸ்டால் பண்றோமோ அந்த ப்ரிமிசஸ்ல வந்து எல்லாமே சரிவர இருக்கா அப்படின்னு வந்து என்ஷூர் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இட் இஸ் ஐக்யூ. சே ரூம் டெம்பரேச்சர். இப்போ யூவிக்கு என்னெல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னா, ரூம் டெம்பரேச்சர் வந்து 15ல இருந்து 35 டிகிரியில் இருக்கணும். சன் வந்து லைட் வந்து அதில் விழக்கூடாது. சன்லைட் வந்து டைரக்டா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மேல விழக்கூடாது. ஷேக் இருக்கக்கூடாது, நோ வைப்ரேஷன். ஹியூமிடிட்டி வந்து 45ல இருந்து 80% தான் இருக்கணும். ஏதாவது கரோசிவ் கேசஸ் இது எதுவும் இருக்கக்கூடாது. டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட லிமிட்டுக்குள்ளார தான் இருக்கணும். இது எல்லாமே எக்யூப்மெண்ட் அங்க வைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த கம்பெனிக்காரங்க தே ஷுட் ஹவ் கிவன் திஸ் ப்ரீ ரிக்விசைட்ஸ். இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ப்ரீ ரிக்விசைட்ஸ். அதை செய்யறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் தேவை, இதுதான் ஐக்யூ. ஐக்யூ ஆஃப் யூவி. யூவில ஐக்யூ. அடுத்தது என்ன அப்படின்னா, சி அப்பியரன்ஸ். ஐக்யூல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்பியரன்ஸ் எப்படி இருக்கணும், பார்ட்ஸ் எல்லாம் மிஸ்ஸிங் எதுவும் இருக்கக்கூடாது, ஆர்ஓஎம் செக்கு, ரைட். கம்ப்யூட்டர் இதெல்லாம் லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ரேம் எல்லாம் இருக்கும், லீனியாரிட்டி இந்த ரேஞ்சில் இருக்கும், நாய்ஸ் லெவலு இதெல்லாமே அவங்க கொடுத்துட்றான். இதுல பிக்யூஆர் ஓக்யூ பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ஓக்யூ அண்ட் பிக்யூங்கிறது மோரர்லெஸ் சிமிலராக தான் இருக்கும். அதுதான் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணது. 4 பேராமீட்டர் நம்ம பார்த்த மாதிரி கேலிபரேஷன்ல வேவ் லென்த் அக்யூரசி, லிமிட் ஆஃப் ஸ்ட்ரே லைட்டு, ரெசல்யூஷன் பவர் அண்ட் ஸ்டெபிலிட்டி, ரைட். இது எல்லாமே இட் இஸ் கம்மிங் அண்டர் தி ஆப்ரேஷனல் ஆர் பெர்ஃபார்மன்ஸ் குவாலிஃபிகேஷன். இதெல்லாம் பிக்யூல தான் வருது, ஓக்யூ ஆர் பிக்யூ, ரைட். ஸ்ட்ரே லைட்டு, ரெசல்யூஷன் பவர், வேவ் லென்த் அக்யூரசி அண்ட் limit of observance, okay, stability, எல்லாமே qualification. Okay, so now we move on to the validation. Validation உடைய we'll see the scope and type phases of the validation. Scope அப்படின்னா எதுக்கெல்லாம் இது யூஸ் ஆகுது, வேலிடேஷன் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, ரா மெட்டீரியலுக்கு யூஸ் ஆகுது. எதெல்லாம் நீங்க வேலிடேட் பண்ணலாம் அப்படின்னா, ரா மெட்டீரியலை வேலிடேட் பண்ணலாம், மூலப்பொருள் ரா மெட்டீரியலை வேலிடேட் பண்ணலாம். ரெண்டாவது, ப்ராடக்ட் டிசைன் பேஸ்ட் ஆன் எக்ஸ்பெக்டட் பர்ஃபார்மன்ஸ். யூ கேன் ஏபிள் டு வேலிடேட் அ ப்ராடக்ட் டிசைன். ப்ராடக்டுடைய டிசைனை வேலிடேட் பண்ணலாம், ப்ராசஸ் டிசைனை வேலிடேட் பண்ணலாம், டிசைன் ஆஃப் கண்ட்ரோல்டு பேராமீட்டர்ஸ். சேஞ்ச் கண்ட்ரோல் அப்படின்னா நீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல மாத்தி வைக்கிறீங்க, மாத்தி வைக்கும்போது வேலிடேஷன் பண்ணணும். அண்ட் ஐபிக்யூசி, இன் ப்ராசஸ் குவாலிட்டி கண்ட்ரோல், அப்பயும் நம்ம வேலிடேஷன் பண்ணணும். ஃபினிஷ்டு ப்ராடக்ட் டெஸ்டிங் ஆர் எவாலுவேஷன் கிரைட்டீரியா, தட் டைம் ஆல்சோ we should be validating. Validation of related analytical process. ஒரு ப்ராசஸ் இல்லாம வேற ஏதாவது ப்ராசஸ் பண்ணாலும் அதை வேலிடேஷன் பண்ணணும். வேலிடேஷன் ஆஃப் ரிலேட்டட் சிஸ்டம், ஃபெசிலிட்டி, எக்யூப்மெண்ட், இது எல்லாத்தையுமே நம்ம we have to validated. பர்சோனல் ட்ரைனிங். பர்சோனல் ட்ரைனிங் அப்படின்னா யார் வந்து இந்த கம்பெனியில் ஒர்க் பண்றாங்களோ
அவங்க ப்ராப்பரா ட்ரைனிங் எடுத்திருக்காங்களா இல்லையா, அது பெர்சோனல் ட்ரைனிங். And validation involve careful determination of criteria variable of process like moisture content, drying temperature. இது எல்லாமே we can able to validate. இது எல்லாமே scope of validation. எதுக்கெல்லாம் நீங்க validation பண்ணலாம் அப்படிங்கிறதுடைய scope. ஓகே, இப்ப phases of validation. அதுல என்னெல்லாம் phases இருக்கு? மெயினா வேலிடேஷன்ல 3 phase இருக்கு. There are 3 phases of validation. முதல் என்ன அப்படின்னா ப்ரீ-வேலிடேஷன் phase ஆர் குவாலிஃபிகேஷன் phase. ப்ரீ-வேலிடேஷன்ல என்னெல்லாம் கவர் ஆகும் அப்படின்னா R&D ஆக்டிவிட்டீஸ், ஃபார்முலேஷன், பைலட் பேட்ச் ஸ்டடீஸ், ஸ்கேல்-அப் ஸ்டடீஸ். ஸ்கேல்-அப் அப்படின்னா வந்து நீங்க சின்ன லெவல்ல செய்வீங்க, அதுக்கப்புறம் அதே மல்டிப்ளை பண்றது. அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்கேல்-அப் ஸ்டடீஸ். ட்ரான்ஸ்ஃபர் டெக்னாலஜி டு த கமர்ஷியல் ஸ்கேல் பேட்சஸ். டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் R&Dல ஒரு சின்ன லெவல்ல பண்ணுவாங்க, அதை டிடி பண்ணி டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அடுத்த பெரிய லெவலுக்கு கொண்டு போவாங்க. இது எல்லாமே எதுல வரும் அப்படின்னா ப்ரீ வேலிடேஷன். ஸோ ப்ரீ வேலிடேஷன் ஆர் த குவாலிஃபிகேஷன் ஃபேஸ் அப்படிங்கிறது என்னன்னா இட் கவர்ஸ் ஆல் தி ஆக்டிவிட்டி ரிலேட்டட் டு தி R&D. R&D மட்டும் இல்ல, ஃபார்முலேஷன், பைலட் ஸ்டடி, ஸ்கேல் அப் ஸ்டடி, ட்ரான்ஸ்ஃபர் டெக்னாலஜி, ஐபிக்யூசி, இது எல்லாமே இட் இஸ் இன்வால்வ்டு. ஃபேஸ் 2 அப்படிங்கிறது ப்ராசஸ் குவாலிஃபிகேஷன் ஃபேஸ். ஃபேஸ் 1 அப்படிங்கிறது ப்ரீ வேலிடேஷன். ஃபேஸ் 2 அப்படிங்கிறது ப்ராசஸ் வேலிடேஷன் ஃபேஸ். இந்த ப்ராசஸ் வேலிடேஷன் ஃபேஸ் என்ன அப்படின்னா இட் இஸ் வெரிஃபைங் தட் எஸ்டாப்ளிஷ்டு கிரிட்டிக்கல் ப்ராசஸ் பேராமீட்டர்ஸ். நிறைய வேலிடேஷன் பேராமீட்டர்ஸ் இருக்கு. அந்த ப்ராசஸ் பேராமீட்டர்ஸ் எல்லாமே it is within the acceptable limit or not. Process qualification. There are many process phases are there. இது எல்லாமே லிமிட் உள்ளார இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கறது phase 2 ப்ராசஸ் வேலிடேஷன் phase. phase 3 என்ன அப்படின்னா வேலிடேஷன் மெயின்டெனன்ஸ் phase. வேலிடேஷன் மெயின்டெனன்ஸ் phase requiring frequent review. அதில் என்ன பண்ணுவோம், மெயின்டெனன்ஸ். ஏற்கனவே நம்ம வேலிடேஷன் செஞ்சு வச்சாச்சு, அதை மறுபடியும் ரிவ்யூ பண்ணிட்டே இருக்கும். ஆடிட் பண்றது, ரிவ்யூ பண்றது, இதுல ஏதாவது டீவியேஷன் இருந்து அதை டாக்குமெண்ட் பண்றது, ஏதாவது ஃபெயிலியர்ஸ் ஆர் மாடிஃபிகேஷன்ஸ் இருந்தது அப்படின்னா அதையும் we have to document. இது எல்லாமே வேலிடேஷன் மெயின்டெனன்ஸ் phase. The phases of the validation. So வேலிடேஷன்ல 3 phase இருக்கு. phase 1, phase 2, phase 3. phase 1 அப்படிங்கிறது ப்ரீ வேலிடேஷன் phase. phase 2 அப்படிங்கிறது ப்ராசஸ் வேலிடேஷன். phase 3 அப்படிங்கிறது மெயின்டெனன்ஸ். வேலிடேஷன் மெயின்டெனன்ஸ் phase. So you need to remember there are 3 phases of validation. இதுல 3 phases இருக்குது. ஸோ ப்ராசஸ் வேலிடேஷன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அதில் ஹை டிகிரி இட் இஸ் கிவிங் அ ஹை டிகிரி ஆஃப் அஷூரன்ஸ். எதுக்கு அஷூரன்ஸ் கொடுக்குது அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராசஸ், அந்த ப்ராசஸ் இட் மீட்ஸ் த ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆர் நாட். சே இப்போ டேப்லெட் கோட்டிங் அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ், ஆர் டிசல்யூஷன், டேப்லெட் டிசல்யூஷன் அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ். இப்போ டேப்லெட் டிசல்யூஷன் அந்த ப்ராசஸ் குறிப்பிட்ட ரிசல்ட்டை கொடுக்குதா இல்லையா, இஸ் இட் கிவிங் அ எக்ஸ்பெக்டட் அவுட்கம் ஆர் நாட், அதுதான் ப்ராசஸ் வேலிடேஷன். இட் இஸ் என்ஷூரிங் வெதர் தி ப்ராசஸ் வாட் வி ஆர் அடாப்டிங் இஸ் கிவிங் தி ப்ராப்பர் அஷூரன்ஸ் தட் அ பர்டிகுலர் ப்ராசஸ் இஸ் மீட்ஸ் த ரெக்குயர்மெண்ட் ஆர் நாட். அந்த ரெக்குயர்மெண்ட்டை டிமாண்டை மீட் பண்ணுதா இல்லையா, அதுதான் ப்ராசஸ் வேலிடேஷன். ஸோ ப்ராசஸ் வேலிடேஷன்லேயே நிறைய ஸ்டேஜ் இருக்கு. ப்ராசஸ் டிசைன், ப்ராசஸ் குவாலிஃபிகேஷன், சிபிவி, கண்டினியூடு ப்ராசஸ் வெரிஃபிகேஷன். ப்ராசஸ் டிசைன் அப்படிங்கிறது இட் இஸ் அ கமர்ஷியல் மேனுஃபேக்சரிங். இட்ஸ் அ கமர்ஷியல் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் designed during the stage based on the knowledge gained through the development and scale-up activity.
நீங்க ஸ்கேல் அப் பண்ணும்போது ஆர் டெவலப்மெண்ட் பண்ணும்போது அதுல நமக்கு தெரிகிற நாலேஜை வச்சு we can able to improvise the design. அதுதான் ப்ராசஸ் டிசைன். கமர்ஷியல் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் இஸ் டிஃபரெண்ட் பிகாஸ் ஆர்என்டியில் பண்றதும் கமர்ஷியலா பண்றதும் there is lot of changes are there. ஆர்என்டியில் நீங்க ஸ்மால் ஸ்கேல்ல பண்ணுவீங்க, அதே இது நீங்க வந்து லார்ஜ் ஸ்கேல்ல கமர்ஷியலா பண்ணும்போது மல்டிப்ளிகேஷன் ஆஃப் தி technology should be there, right? So அதுல process design, process is defined during the stage based on knowledge gained through the development. நீ டெவலப் பண்ணும்போது என்னெல்லாம் நாலேஜ் கெயின் பண்றோமோ அதை வச்சு we are able to design the process qualification. ஸோ நம்ம டிசைன் பண்ண ப்ராசஸை சரிவர அந்த is it working properly or not, அதுதான் ப்ராசஸ் குவாலிஃபிகேஷன். ஸ்டேஜ் 3 வந்து கண்டினியூடு ப்ராசஸ் வெரிஃபிகேஷன். இட்ஸ் கிவிங் ஆன்கோயிங் அஷூரன்ஸ் டியூரிங் அ ரொட்டீன் ப்ரொடக்ஷன் தட் அந்த ப்ராசஸ் வந்து கண்ட்ரோல்ல இருக்கா இல்லையா, இஸ் இட் அண்டர் த கண்ட்ரோல், இஸ் இட் அண்டர் த மெயின்டெனன்ஸ் ஆர் நாட், அது கண்டினியூடு ப்ராசஸ் வெரிஃபிகேஷன். இது எல்லாமே டைப்ஸ் ஆஃப் வேலிடேஷன். இது ரொம்ப முக்கியமானது. ப்ராசஸ் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது என்ன அப்படின்னா ப்ராசஸ் வேலிடேஷனுடைய ஸ்டேஜஸ் ஆஃப் ப்ராசஸ் வேலிடேஷன். டைப் ஆஃப் ப்ராசஸ் வேலிடேஷன் பார்த்தீங்கன்னா 3 இருக்கு. மெயின்லி 4 இருக்குது, இல்லை சாரி 4 இருக்கு. என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராஸ்பெக்டிவ் வேலிடேஷன், ரெட்ரோஸ்பெக்டிவ் வேலிடேஷன், கன்கரண்ட் வேலிடேஷன், ரீவேலிடேஷன். ப்ராஸ்பெக்டிவ் வேலிடேஷன் அப்படின்னா இட் இஸ் a documented evidence that a system does, அதாவது எதுக்காண்டி அதை வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோமோ அந்த பர்பஸை சால்வ் பண்ணலாம், ரைட்? ஸோ யூ ஹாவ் டு ரிமெம்பர் ப்ராஸ்பெக்டிவ் அப்படின்னா ஃபியூச்சரிஸ்டிக். ஒரு ப்ராடக்டை டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு முன்னாடியே இந்த வேலிடேஷன் நம்ம செஞ்சிருக்கோம், அது ப்ராஸ்பெக்டிவ். ப்ராசஸ் ஆர் ப்ராடக்ட் வெளியவே வரல, வெளியே வர்றதுக்கு முன்னாடியே we are designing a validation. இப்படித்தான் அந்த ப்ராசஸ் வெளியில வந்தால் இப்படிதான் இருக்கணும் அப்படி நம்மளே யோசிச்சு அதுக்கு ஒரு வேலிடேஷன் ப்ரோட்டோகால் ரெடி பண்ணிட்டு அதை டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் ப்ராஸ்பெக்டிவ் வேலிடேஷன். ஸோ இது ஃபியூச்சர். ப்ராஸ்பெக்ட் அப்படின்னா ஃபியூச்சர், ரெட்ரோஸ்பெக்ட் அப்படின்னா இட் இஸ் முடிஞ்சு போனது. யூ ஹாவ் டு ரிமெம்பர் ப்ராஸ்பெக்டிவ் அப்படின்னா ஃபியூச்சரிஸ்டிக், ரெட்ரோஸ்பெக்டிவ் அப்படின்னா பாஸ்ட், முடிஞ்சிருச்சு. இட் இஸ் வாட் அ சிஸ்டம் டஸ். ஒரு சிஸ்டம்னு வச்சு அந்த ஒர்க்கை பண்ணிட்டோம், ஸோ அந்த ஒர்க் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே அந்த சிஸ்டம் எப்படி அந்த ஒர்க்கை பண்ணுச்சு, அதுல ஏதாவது சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணி அதுக்கு ஒரு வேலிடேஷன் பண்ணோம்னா அது ரெட்ரோஸ்பெக்டிவ் வேலிடேஷன். ஸோ ரெட்ரோஸ்பெக்டிவ் அப்படின்னா மெத்தட் இஸ் ஓவர், முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறமா அதுல நம்ம ரிவ்யூ பண்ணி சரிவர இது ஒர்க் ஆகுதா இல்லையா, இஸ் இட் அப் டு த மார்க் ஆர் நாட் அப்படின்னு செக் பண்ணி பண்றது தான் ரெட்ரோஸ்பெக்டிவ் வேலிடேஷன். கன்கரண்ட் வேலிடேஷன். கன்கரண்ட் வேலிடேஷன் அப்படின்னா simultaneously established of documented evidence what system does or what it purports to do, right? அந்த சிஸ்டம் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு, அதை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அதுல என்னெல்லாம் இஷ்யூஸ் இருக்கு, எப்படி வந்து அது ஒர்க் ஆகுது. அதாவது முதல் என்ன சொன்னோம், அந்த ப்ராசஸை வந்து நம்ம இம்ப்ளிமெண்டே பண்ணல. இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முன்னாடியே இஃப் யூ டூ த வேலிடேஷன் அது ப்ராஸ்பெக்டிவ் வேலிடேஷன். ப்ராசஸை இம்ப்ளிமெண்டே பண்ணல, பண்ண போறோம், அப்ப என்ன மாதிரி வேலிடேஷன், அது ப்ராஸ்பெக்டிவ். இப்ப சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு, பண்ணதுக்கு அப்புறமா அது எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்னு ஸ்டடி பண்ணி அப்போ ஒரு வேலிடேஷன் பண்றோம், அது ரெட்ரோஸ்பெக்டிவ். கன்கரண்ட் அப்படின்னா சிஸ்டம் த ப்ராசஸ் இஸ் இம்ப்ளிமெண்டட் பண்ணியாச்சு, சைமல்டேனியஸ்லி யூ ஆர் டூயிங் a validation. சைமல்டேனியஸா அதையும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், ரைட்? சைமல்டேனியஸ் வேலிடேஷன்.
அது கன்கரண்ட். அதாவது சிஸ்டம் ரன் ஆயிட்டு இருக்கு. சிஸ்டம் ரன் ஆயிட்டு இருக்கும் போதே we are doing a validation. அது கன்கரண்ட் வேலிடேஷன். ரீவேலிடேஷன் அப்படின்னா எப்பெல்லாம் சேஞ்சஸ் இருக்கோ, எதுல பேக்கிங்லயோ, ஃபார்முலேஷன்லயோ, எக்யூப்மெண்ட்லயோ, ப்ராசஸ்லயோ, whenever there are changes in the package, formulation, equipment or a process, அந்த சேஞ்ச்னால அந்த மெத்தடுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னா அப்ப we should do revalidation. ஸோ நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா வேலிடேஷன்ல, அதாவது ப்ராசஸ் வேலிடேஷன்ல 4 டைப் இருக்கு. ப்ராஸ்பெக்டிவ், ரெட்ரோஸ்பெக்டிவ், கன்கரண்ட் வேலிடேஷன், ரீவேலிடேஷன். இது எல்லாமே ப்ராஸ்பெக்டிவ் வேலிடேஷனுடைய டைப்ஸ். சாரி, ப்ராசஸ் வேலிடேஷனுடைய டைப்ஸ். ஸோ நம்ம முதல் பார்த்தது ப்ராசஸ் வேலிடேஷன், ரைட்? வேலிடேஷன்லயே நிறைய இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கணும். வேலிடேஷன்ல நிறைய வேலிடேஷன் இருக்கு. ப்ராசஸ் வேலிடேஷன், அது என்னென்ன வேலிடேஷன் பார்த்தீங்கன்னா, சீரியா வேலிடேஷன்ல ப்ராசஸ் வேலிடேஷன் இருக்கு, கிளீனிங் வேலிடேஷன் இருக்கு, ரைட்? இது இல்லாம சில வேலிடேஷன்ஸ் இருக்கு எக்யூப்மெண்ட். பட் மெயினா 2 வேலிடேஷன் வந்து இங்க நம்ம சிலபஸ்ல கொடுத்ததுனால we are dealing with only 2. So mainly 2 types of validation: process validation, cleaning validation. அதுல process validation அப்படிங்கிறதுல we have seen 4 types: prospective, retrospective, concurrent, revalidation. prospective அப்படின்னா அந்த ப்ராசஸ் நம்ம ஆரம்பிக்கவே இல்லை, முன்னாடியே நம்ம பிளான் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு வேலிடேஷனை டிசைன் பண்ணோம்னா, புரோட்டோகாலை டிசைன் பண்ணோம்னா அது ப்ராஸ்பெக்டிவ் வேலிடேஷன். ரெட்ரோஸ்பெக்டிவ் வேலிடேஷன்னா ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு, ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா அது எவ்வளவு தூரம் எஃபெக்டிவா இருக்கு அப்படின்னு என்ஷூர் பண்றதுதான் ரெட்ரோஸ்பெக்டிவ். கன்கரண்ட் அப்படின்னா ப்ராசஸ் முடியல, இட் இஸ் கோயிங் ஆன், போயிட்டு இருக்கும் போதே we are doing a validation to ensure whether அது சரிவர நடக்குதா இல்லையா அப்படின்னு என்ஷூர் பண்றது கன்கரண்ட் வேலிடேஷன். ரீவேலிடேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, whenever there is a change in the premises, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்தி வைக்கிறீங்க, ஆர் பேக்கேஜ் மாறுது, ஃபார்முலேஷன் மாறுது, ப்ராசஸ் மாறுது, அப்ப என்ன பண்றோம்? we should do revalidation, right? So இது டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸ் வேலிடேஷன். அப்ப ரெண்டாவது கிளீனிங் வேலிடேஷன். ஸோ கிளீனிங் வேலிடேஷன் மட்டும் பார்த்துருவோம். வித் திஸ் ஐ வில் கம்ப்ளீட் வித் த கிளீனிங் வேலிடேஷன். ஸோ கிளீனிங் வேலிடேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு ப்ராசஸ் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம், அதை ப்ராசஸ் செய்யறதுக்கு நமக்கு நிறைய எக்யூப்மெண்ட், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நிறைய தேவைப்படும், ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இதெல்லாம் முடிஞ்ச உடனே என்ன பண்ணணும்? என்னெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் நம்ம யூஸ் பண்ணமோ எல்லாத்தையும் போட்டு ப்ராப்பராக கிளீன் பண்ணணும். ஒரு 2 தடவை 3 தடவை we have to adequately clean. ஏன் அப்படின்னா அதுல எந்த விதமான ட்ரேஸ் சப்ஸ்டன்சஸ், அதாவது நம்ம யூஸ் பண்ண ப்ரீவியஸ் சப்ஸ்டன்ஸ், ட்ரேஸ் சப்ஸ்டன்ஸ், நீங்க ஏதோ ஒரு ப்ராசஸ் ரன் பண்ணிருப்பீங்க, அதுல வந்து நிறைய உங்களுக்கு சால்வெண்ட் இருக்கட்டும், எக்ஸிபியன்ட் இருக்கட்டும், ப்ரீகர்சர்ஸ், அது மாதிரி நிறைய ஒட்டி இருக்கும் அந்த எக்யூப்மெண்ட்ல. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ப்ராப்பரா கிளீன் பண்ணிட்டு அதுல எந்த விதமான சப்ஸ்டன்ஸோ, எக்ஸிபியன்ட்டோ, ப்ரீகர்சரோ அதுல ஒட்டி இருக்க கூடாது, எதுவுமே ஒட்டலைன்னு என்ஷூர் பண்றது தான் கிளீனிங் வேலிடேஷன். ஸோ ரிமெம்பர், கிளீனிங் வேலிடேஷன் இஸ் primarily, check this, it is applicable for cleaning of process manufacturing equipment in the pharmaceutical industry. ஒரு ஃபார்மா இண்டஸ்ட்ரியில மேனுஃபேக்சரிங் எக்யூப்மெண்ட் சரிவர ப்ராசஸ் ஆகுதா இல்லையா அப்படின்னு என்ஷூர் பண்றது தான் கிளீனிங் வேலிடேஷனுடைய அப்ஜெக்டிவ், ரைட்? ஆர் அந்த எக்யூப்மெண்ட்டை, ஃபெசிலிட்டியை கிளீன் பண்ணிட்டோம், சரியா கிளீன் பண்ணியிருக்காங்களா இல்லையா, கிளீன் பண்ணதுக்கு அப்புறமா அந்த கிளீனிங் லிமிட் அக்செப்டபிள் ரேஞ்சில் இருக்கா இல்லையா, இஸ் இட் வித்தின் தி அக்செப்டபிள் லிமிட் ஆர் நாட், இது எல்லாத்தையும் என்ஷூர் பண்றது தான் கிளீனிங் வேலிடேஷன். ஸோ அனாலிட்டிக்கல் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் அ கிளீனிங் ப்ரொசீஜர், இது எல்லாமே இஸ் இட் within the acceptance criteria. Why we need a cleaning procedure? ஏன்னா
to ensure the safety and purity of the product. நீங்க சரியா clean பண்ணாம அடுத்த ப்ராசஸ் ரன் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? முன்னாடி இருந்த ப்ராசஸ்ல இருக்கிற சப்ஸ்டன்ஸ் அடுத்த ப்ராசஸ்ல இம்பியூரிட்டியா ஆக்ட் பண்ணும். லைக் நைட்ரோசமைன் இம்பியூரிட்டிஸ். ஃபார்மா இண்டஸ்ட்ரியில பாத்தீங்க அப்படின்னா நைட்ரோசமைன் இம்பியூரிட்டி அப்படிங்கிறது இட் இஸ் அ பிக் சேலஞ்ச். ஏன்னா அது என்னதுன்னா அமைனோ காம்பவுண்ட்ஸ் நம்ம ப்ராசஸ் பண்ணும்போது நிறைய அமைனோ காம்பவுண்ட்ஸ், பிரைமரி அமைன், செகண்டரி அமைன்ஸ், இது என்ன ஆகும் அப்படின்னா இட் இஸ் டெபாசிட்டட் ஆஸ் த இம்பியூரிட்டி. அது என்ன ஆகும்? நம்ம அடுத்த ப்ராசஸ் பண்ணும்போது இட் இஸ் இன்டர்ஃபியரிங் ஆக்டிங் ஆஸ் அ நைட்ரோசமைன் இம்பியூரிட்டி. நைட்ரோசமைன் இம்பியூரிட்டி இஸ் கார்சினோஜெனிக் இன் நேச்சர், கேன்சர் ப்ரொடியூசிங். இது எல்லாமே எதுல என்ஷூர் பண்ணணும் அப்படின்னா கிளீனிங் வேலிடேஷன்ல என்ஷூர் பண்ணணும். ரைட்? தேர் இஸ் நோ கண்டாமினேஷன். அண்ட் அதர் தேன் திஸ் இம்பியூரிட்டி மைக்ரோபியல் கண்டாமினேஷனும் இல்லாம இருக்கணும். மைக்ரோபியல் கண்டாமினேஷன் இருக்கக்கூடாது, அதையும் என்ஷூர் பண்ணணும். ரைட்? ஸோ கண்ட்ரோல் அண்ட் பொட்டன்ஷியல் மைக்ரோபியல் கண்டாமினேஷன் இது எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ ஐ எம் ஸ்டாப்பிங் வித் திஸ். நம்ம செகண்ட் செஷனல் எக்ஸாமினேஷனுக்கு இப்போ நான் நடத்தின வரைக்கும் இட் இஸ் அப்ளிகபிள். ஸோ இப்போ நான் இந்த ஸ்லைடு வரைக்கும் நடத்திருக்கிறேனோ அது எல்லாமே இட் இஸ் கவர்ட் ஃபார் செகண்ட் செஷனல் எக்ஸாமினேஷன். ஸோ திஸ் இஸ் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். ஸோ ஐ எம் ஸ்டாப்பிங் வித் திஸ் கிளீனிங் வேலிடேஷன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா குவாலிஃபிகேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்துருக்குறோம். குவாலிஃபிகேஷன்ல ஒரு 6 டைப் இருக்குது. லைக் பிக்யூ, ஓக்யூ, டிக்யூ, சிக்யூ, ரைட், ஐக்யூ, அது மாதிரி நிறைய குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தோம். அண்ட் குவாலிஃபிகேஷன் ஆஃப் யூவி ஸ்பெக்ட்ரோஃபோட்டோமீட்டர் பார்த்தோம். ரைட்? அதுக்கப்புறம் வேலிடேஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். வேலிடேஷனுடைய முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தோம். ஸ்கோப் ஆஃப் வேலிடேஷன் பார்த்தோம். அதுக்கப்புறம் types of validation, right? Phases of validation, scope of validation, phase 1, phase 2, phase 3 மூணு phase இருக்கு. Pre-validation, process validation, maintenance validation, right? Process validation again அதுல ஒரு 4 டைப் பார்த்துருக்குறோம். prospective, retrospective, concurrent and revalidation. இது எல்லாமே it is coming under the process validation, right? So all these are all related to validation. Okay, so you have to remember validation is a documented evidence. என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா validation is a documented evidence to ensure the method, the process or a particular system is working properly or not. இதுதான் validation உடைய main objective. அதுல நிறைய டைப்ஸ் பார்த்தோம். முக்கியமான 2 வேலிடேஷன் என்ன அப்படின்னா ப்ராசஸ் வேலிடேஷன், கிளீனிங் வேலிடேஷன். ப்ராசஸ் வேலிடேஷன் 4 சப்டைப் பார்த்தோம். கிளீனிங் வேலிடேஷன்ங்கிறது இட் இஸ் டு என்ஷூர் த கிளீன்லினஸ் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ரைட்? பிஃபோர் டூயிங் அனதர் ப்ராசஸ், ப்ரீவியஸ் ப்ராசஸ்ல இருக்கிற இம்பியூரிட்டிஸ் ஆர் எனி அதர் மைக்ரோபியல் கண்டாமினேஷன் இது எல்லாமே சரிவர கிளீன் ஆயிருக்கா இல்லையா? கிளீன் ஆயிடுச்சு அப்படின்னா இஸ் இட் வித்தின் த அக்செப்டபிள் லிமிட் ஆர் நாட்? இதுதான் கிளீனிங் வேலிடேஷன். ரைட்? ஸோ until this it is applicable for second sessional examination. Right? Few topics are left over in the 5th unit. Right now we are discussing 5th unit. அதுல ஒரு சில டாபிக் இன்னும் கவர் ஆகாம இருக்கு. அதை soon I will cover up after your sessional examinations. Right? So within a couple of classes I can cover the leftover portions. Right? So with this I am winding off today's session. Thank you. And in the video I will be sharing you in the group. Those who are not in the session can go through the video so that you can able to listen to this particular session. Right? So thank you very much for the joinees. I am closing the session here. Thank you.